காய் அப்போ பார்வதி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. என்னென்னா உண்மையில் அவங்ககிட்ட இப்போ கேம் இல்லை. நம்ம ஒரு லவ் கண்டென்ட் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி உடஞ்சி போயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கல. உண்மையில் அது என்ன லவ் பண்ணணும், இல்லைன்னா அது வேண்டிட்டு கேம் விளாடணும். அவங்க இப்போ கேமே இல்லை. இப்போ பாருங்கள், முதல்ல பார்வதி ப்ரொமோவா வந்த அன்னையிலேருந்து இன்னே வேற பார்வதி ப்ரொமோவாக தான் வருவோம். பார்த்துருக்கீங்களா? இப்போனா பார்வதி ப்ரொமோ வரவே மாட்டேக்கு. ஒரு வாரமாக வேறு யாரும் ப்ரொமோவா இல்லை காணவினத்தோ இல்லை இப்போ சான்றா தான் வராங்க. அவங்க ஏதோ ஒரு கேம் விளாடுதாங்கன்னு தெரியுது. அதான் பிக் பாஸ் இல்லாமல் சும்மா காட்ட மாட்டார். ஏதோ ஒரு கேம் விளாடுதாங்க. இப்போ பார்வதி அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், இல்லை எனக்கு என்னால் எதுவும் இருக்க முடியாது, எங்கள் அம்மா பார்த்தா எங்கள் வீட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கமருதீன் அரோரோட பேச சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நேற்றுக்கு கமருதீன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அரோரா பக்கத்தில் தான் படுத்திருக்கா. அப்போ திவ்யா நம்ம பார்வதி கமருதீன் பக்கத்தில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க இருந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா நல்லா பாட்டு பாடுதாங்க, எல்லாம் பண்ணாங்க. நம்மள பேசலை, ஆனாலுமே அந்த இது இருக்குது. இனியும் நம்மகிட்ட பேசிட்டுமே விட்டுட்டு போயிடுவானா, நம்ம கூட இருந்து போயிடுவானா, இப்போ இனியும் அவங்க கூட போய் சேர்ந்துருவாளா அப்படின்னு ஒரு பையன் இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப அழுதாங்க. காலையிலே பார்வதி அழும்போது, நீ ஏன் இப்படி இருக்க, ஒரு மாதிரி இருக்க, நான் அந்த கேம் மட்டும் போகிறேன், வெளியே போகிறேன், என்னால் முடியலை அப்படின்னு. நான் நீ சொல்லு, உங்கள் வீட்டில் சொல்லு, வெளியே போய் பார்த்துக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்கிறாரு. உண்மை சத்தியமாக என்னன்னு தெரியல உண்மையில். ஏன்னா அவளை சமாதானப்படுத்தக்காண்டி சொல்கிறாரா என்ன ஏதுன்னு புரியலை. ஏன்னா இப்போ அவள் மைண்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் அதை இதாக பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணதாரு. என்ன லாஸ்ட்டு ஓவியா போல் ஆகக்கூடாது. அது அந்த ஒன்று தான் இருக்கேன் என் மனசில். லவ் பண்ணுறீங்களா உண்மை பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாமா, உனக்கு எனக்கு இந்த இடபாடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். லவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் அந்த நீ இப்படி வருத்தப்பட்டுவே, அதனால தான் நான் பண்ணேன் அப்படிலாம் இல்லை. இப்போ உண்மையில் பார்வதிக்கு அந்த கேமே விட்டுட்டு போயிடுச்சு, தனியாக போயிடுச்சு. இப்போ கமருதீன் மாத்திரம்தான் மைண்டில் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அந்த இது லெவலுக்கு வேறு போயிட்டாங்க. நீ 30 நாள் தான் 40 நாள் தான் இருக்குது, நீ கேம் விளாடு, நீ நம்ம மைண்டு மாற்றிக்கோ, அப்போ வெளியே போய்ட்டு உங்கள் வீட்டில் பேசலாம். ஏன்னா இவங்க என்ன நினைக்காங்களோ, இவங்க அம்மா அப்பா என்ன, இவங்க வீட்டில் என்ன அண்ணன் எல்லோரும் என்ன நினைக்காங்களோ அந்த ஒரு மனசில் அம்மா என்னெல்லாம் சொல்ல அம்மாட்டெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவங்க வீட்டில் சம்மதிப்பாங்களோ என்னன்னு தெரில. ஏன்னா 2 பேருக்கும் நல்ல வயசு இருக்கும். எப்படியும் ஒரு 10-30 மேலே வயசு இருக்காதா, ஒரு 30 வயசுகிட்ட இருக்கும். ஆனாலுமே 2 பேருக்குமே அவர் சொல்லியிருக்காரு, நம்ம வெளியே போய் ஒன்றும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன ஆகும் தெரில. வீட்டில் பார்த்தா என்ன நடக்க போகுது அந்த ஒரு பயத்துலையாவது தெரில. பார்வதி ராத்திரி வேறு நாய் வேறு குலைச்சிச்சு. அதுக்கு பார்வதி அங்கே ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்கலங்க. அவர் வேறு ரூமும் இவங்க வேறு ரூமும், 2 பேர் வேறு ரூமும் பேசுகிறாங்க. இல்லைன்னா சொல்லலை, இனிமேல் காதலெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம பார்க்காத விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல, என்னன்னு தெரில, பார்க்கலாம்.